எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருமே எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட், சசிகலா அவர்களுடைய காலில் ஊர்ந்து போய் தான் அவர் இந்த பதவியை வாங்கியிருக்கிறாரு. மறைமுகமா கீழே போய் விழுந்து காலில் விழுந்து இந்த பதவியை வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போற இடத்துல எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ரெண்டு பேரும் கவுண்டர் பார்ட்டி மாதிரி மாத்தி மாத்தி அவங்கவுங்க போற இடங்களுக்கு கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா எதிர்கட்சிகளும் அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா இப்போ டிவிகே கட்சியை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்களும் அதிமுகவுல இருந்து தான் டிவிகேக்கு வந்தாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துல ஈரோடுல அவர் கேம்பெயின் போகும்போது இந்த ஒரு சம்பவத்தை மென்ஷன் பண்ணி தான் அவங்களும் பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு ரொம்ப தகுதியான ஆளா தான் இருந்தேன். சசிகலா அவர்கள் கன்விக்டா ஆனப்போ யார சீஃப் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. அப்போ என்னதான் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. மறுநாள் காலையில நான் தான் சீஃப் மினிஸ்டர் ஆக போறோம் அப்படின்ற ஒரு இதுல தான் நான் வந்தேன். சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு எல்லாருக்குமே எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணி நான் அந்த மாதிரி போய் நின்னப்போ மறுநாள் சசிகலா அவர்கள் என்ன எனக்கு பதவி கொடுக்காம எடப்பாடி அவர்களுக்கு பதவி கொடுத்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில கேஷ் பாக்ஸ் வச்சிருந்தாரு. அந்த பணப்பெட்டி என்கிட்ட இல்லாததுனாலதான் இப்ப என்னால சிஎம் ஆக முடியல. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமாக சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலரா இருக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கேஸ் நெருக்கடியெல்லாம் வந்ததுனால கன்விக்ட் ஆயிட்டாங்க. சோ அப்புறமா என்னைய தேர்ந்தெடுத்துட்டு போலான்னு தான் அவங்களுடைய பிளான். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நானா தான் இருந்தேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணப்பெட்டியோட அவங்களுடைய காலில் எல்லாம் ஊர்ந்து போய் அவருடைய விசுவாசத்தை காமிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணி அவர் இந்த பதவியை தக்க வச்சுக்கிட்டாரு. பணப்பட்டி இருந்திருந்தா இன்னைக்கு நானும் சிஎம் அப்படின்ற அளவுக்கு பேசி இருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எனக்கு மத்தவங்க காலில் போய் விழுற மாதிரியான எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கிணத்துக்கடவுல KV சபரி கார்த்திகேயன் அவர்களுக்காக கேம்பெயின் பண்ண போன இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்கள் கிட்ட காலில் விழுற மாதிரி அந்த நகர்த்து போய் காலில் விழுற அந்த போட்டோவை கேம்பெயின்லயே தூக்கி காமிச்சு கேம்பெயின் பண்றாரு. இதுக்கு கவுண்டரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடங்கள்ல கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் தடவை ஒன்றும் பண்ணல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கணும்னு வரும்பொழுது அந்த இடத்துல சசிகலா அவர்கள்கிட்ட இப்படி ஒரு செயலை பண்ணி தான் அவர் இந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி அவங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் முன் வச்சுதான் கேம்பெயினிங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, டிவிகே பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவையும் ஏடிஎம்கேயும் விமர்சனம் பண்ணி வராங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்தையும் விட அங்க போக்கஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் அந்த இடத்துல திமுகவை தான் பிரதானமா தாவேக எதிர்ப்பாங்க. அதைத்தான் செங்கோட்டையன் அவர்களும் பண்றாரு. ஆனா குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு டைரக்ட் அட்டாக் பண்ற வகையில தான் அவருடைய கேம்பெயினை கோபிச்செட்டிப்பாளையத்துல பண்ணியிருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு போட்டா போட்டி மாதிரி கேம்பெயினிங் போயிட்டு இருக்கு. நீ பெருசா நான் பெருசா, நீ விமர்சிச்சா நானும் விமர்சிப்பேன், இங்க இவர் கலாச்சாரம்னா நானும் கலாய்ப்பேன் அப்படின்ற மாதிரி மாறி மாறி அவங்களுடைய கேம்பெயினிங்ல பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆமா நான் விழதான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு இருந்தாங்க. அவங்க என்னோட பெரியவங்க தானே, அவங்க தான் எங்க கட்சியில பெருசா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்னோட பெரியவங்க தானே அப்படின்னு ஆமான்னு ஒத்துட்டு இருக்காரு. இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கீழே காலில் விழுந்தது தப்பு கிடையாது, ஆனா விசுவாசமா இருக்க வேண்டிய இடத்துல அந்த அம்மாவையே நீங்க கட்சியில இருந்து வெளியில அனுப்பிட்டீங்களே, இப்ப அந்த அம்மா திருப்பி கட்சியில சேர்த்துக்கணும்னு சொன்னா நீங்க சேர்த்துப்பீங்களா? சேர்த்துக்க மாட்டீங்க தானே. அப்போ கால வாரக்கூடிய ஒரு ஆளா நீங்க இருக்கிறீங்க. அமைதி படையில வர்ற அமாவாசை ஒரிஜினலா எடப்பாடி தான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கணும்னு வரும்போது எல்லாருமே சசிகலா அவர்கள் கிட்ட அவங்க எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில இருந்தாங்க, இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படியா இருக்கு, சசிகலா அவர்களும் துரோகின்னு சொல்லி அவங்க சவுத் சைட்ல எல்லா இடத்துலயும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. கேம்பெயினிங்கே துரோகியை வீழ்த்தணும் அப்படின்ற அந்த ஒரு தலைப்பை வச்சு அவங்க கேம்பெயினிங் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவை எதிரியாகவும் துரோகியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேம்பெயின் பண்றாங்க. எப்படி திமுகவை எதிர்க்க இத்தனை கட்சிகள் ரவுண்டு கட்டி கேம்பெயினிங் பண்ணிட்டு இருக்காங்களோ, எடப்பாடி அவர்களுக்குமே வலுவா பல பேர் அவரை துரோகின்னு டேம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை கேலியும் கிண்டலுமாக காலில் விழுந்துதானே இந்த பதவி வாங்கினாங்க அப்படின்ற அந்த ஒரு தொழிலையும் போயிட்டு இருக்கு. சசிகலா அவர்கள் இப்போ சவுத் பேஸ்ல இறங்கி இருக்கிறது. அதிமுகவினுடைய கோர் ஓட் பேங்கே சவுத் சைட்ல இருக்கக்கூடிய சூழல்ல சசிகலா அவர்கள் இப்ப களமிறங்கி அதுவும் எடப்பாடி அவர்களை துரோகின்னு சொல்றது இப்ப
இப்ப அதிமுகவுக்கு ஒரு மைனஸா தான் அமைஞ்சிருக்கு. இது எந்த அளவுக்கு தேர்தல்ல பிரதிபலிக்க போகுது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள இப்படி ஒரு விமர்சனத்த முன்வைக்கிறாங்க இல்லையா? துரோகியாக, அவர் வந்து கால்ல விழுந்து அப்படிதான் போய் பதவி வாங்கினாருன்னு சொல்றதெல்லாம் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு எடுபடும்? இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெகட்டிவா அமையும் அப்படின்ற மாரி தான் பார்க்க முடியுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.